2 வருடத்துக்கு மேலாக செய்யும் உங்கள் வியாபாரத்தை மேலும் விரிவாக இன்றைய நாடுங்கள் உங்கள் கிரயோன் ஃபினான்ஷியல் சர்வீஸை. வரலாற்றில் முதல் முறையாக இலங்கை மாணவர்கள் தயாரித்த ராவணா என்ற செயற்கைக்கோளை ஜப்பான் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளது. 1000 சென்டிமீட்டர் வரை சிறியதாக காணப்படும் இந்த செயற்கைக்கோள் 1.1 கிலோகிராம் நிறையை கொண்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ராவணா செயற்கைக்கோள் தொடர்பான தகவல்கள் உத்தியோகபூர்வமாக ஜப்பான் ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த செயற்கைக்கோள் ஊடாக இலங்கைக்கு அருகில் உள்ள எல்லைகளை புகைப்படம் எடுக்க முடியும். செயற்கைக்கோள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 17ஆம் திகதி அமெரிக்காவிலிருந்து சர்வதேச விண்வெளி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட உள்ளது. பின்னர் பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் வைத்து இந்த செயற்கைக்கோள் விண்ணுக்கு ஏவப்பட உள்ளது. இன்னும் 5 வருடங்களுக்கு இதனை செயல்படுத்த முடியும் எனவும் இது மணிக்கு 7.6 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை இலங்கையை சேர்ந்த 2 மாணவர்கள் முதல் தடவையாக செய்மதியை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளனர் என அமைச்சர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். நானோ தொழில்நுட்பத்தில் செயற்படும் செய்மதியை இலங்கையை சேர்ந்த மாணவனும் மாணவியும் இணைந்து தயாரித்துள்ளார்கள். ஜப்பானுடன் இணைந்து ஆதர் சி கிளாக் மத்திய நிலையத்தை சேர்ந்த 2 மாணவர்கள் செய்மதியை விண்வெளிக்கு அனுப்ப தயாராகி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.